வணக்கம். காலை செய்திகளுக்காக டெல்பின். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் கல்வி அமைப்பு நேர்மையற்ற பணம் பறிக்கும் இயந்திரமாக மாறிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது என்றும் காட்டம். ராமர் கோவில் நன்கொடை திருட்டு விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி. பதிலளிக்க கோரியும் உண்மையான குற்றவாளிகளை சிறையில் அடைக்க கோரியும் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தல். மேகதாது அணை கட்ட ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுதி. மோடியின் அனுமதி பெற கர்நாடக பாஜக தலைவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக மாணிக்கம் தாக்கூர் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்காங்க. அதுல ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக எங்களுடைய முயற்சிகள் இருக்கும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் தனி செயலராக இருந்த உமாநாத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராக நியமனம் செய்து அரசு உத்தரவு. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை முறைகேடு செய்த வழக்கு. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணியிடை நீக்கம் செய்து பதிவுத்துறை ஐஜி உத்தரவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் கல்வி அமைப்பு நேர்மையற்ற பணம் பறிக்கும் இயந்திரமாக மாறிவிட்டதாகவும் இத்துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஊழல், அநீதி, பாரபட்சம், நேர்மையற்றவை ஆகிய 4 வார்த்தைகளும் இந்தியாவின் கல்வி அமைப்பு குறித்து நாட்டில் மாணவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்று குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட இந்த கல்வி அமைப்பு அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் கடன், மன அழுத்தம், விரக்திக்கு தள்ளுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். கல்வி அமைப்பில் நடைபெறும் தொடர் ஊழல்கள்தான் வினாத்தாள் கசிவு மாஃபியாவை உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, இது தேர்வுக்கு தயாராகும் லட்சக்கணக்கான மாணவர்களின் பல ஆண்டுகால கடின உழைப்பை ஒரே அடியாக பறித்து விடுவதாக கூறியுள்ளார். தவறு செய்த விற்பனையாளர்களும் அதிகாரிகளும் ஒப்பந்தங்களையும் பதவி உயர்வுகளையும் பெறுகிறார்கள். ஆனால் சிதைந்து போன கனவுகளுடன் தனித்து விடப்படும் மாணவர்களுக்குத்தான் தண்டனை கிடைப்பதாகவும் சாடியுள்ளார். மோடி அரசும் கல்வி அமைச்சரும் இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பது ஏன் என்றும் அவர்கள் பொறுப்பு கூறலில் இருந்து விலகி நிற்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார். ராமர் கோவில் நன்கொடை திருட்டு விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், அயோத்தி ராமர் கோவிலில் பாஜக RSS அமைப்பால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நன்கொடை திருட்டு மற்றும் மக்களின் நம்பிக்கைக்கு இழைக்கப்பட்ட துரோகம் குறித்து பிரதமர் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் ஏன் இந்த திருடர்களுக்கு உதவ இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என வினவியுள்ள ஜெயராம் ரமேஷ், ஊழலுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்று கூறும் பிரதமர் கடந்த 1 மாதமாக இந்த முக்கியமான விஷயத்தில் ஏன் மௌனம் காத்து வருகிறார் என்று தேசம் கேட்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நம்பிக்கை துரோகத்திற்காக மக்கள் அவரிடம் பதில்களை கோருகின்றனர் என்றும் பிரதமர் தனது மௌனத்தை கலைத்து மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 4 நாட்களாக காங்கிரஸ் தலைவர்கள் நாட்டின் பல்வேறு நகரங்களில் 50 செய்தியாளர்கள் சந்திப்புகளை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜெயராம் ரமேஷ், நாட்டு மக்களின் நம்பிக்கையுடன் தொடர்புடைய இந்த முக்கிய பிரச்சினை குறித்து பிரதமரிடம் பதில்களை கோரியும் உண்மையான குற்றவாளிகளை சிறையில் அடைக்க கோரியும் வருவதாக தெரிவித்துள்ளார்.
மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் தெளிவாக இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்னும் தலைப்பில் மணல் சிற்பம் திறப்பு விழா சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் மணல் சிற்பத்தை திறந்து வைத்தார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் ஏற்பாட்டில் LED திரையில் பெருந்தலைவர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறு திரைப்படம் திரையிடப்பட்டது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இத பிரதி எடுத்து வட்டார தொண்டர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா நான் வரேன். சரியா? பண்டாரம் பரதேசியா ஊர் ஊரா அலையுது. பாதி நாள் ஜெயில போட்டுறானுங்க. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணிக்கம் தாக்கூர், கர்நாடகாவில் DK சிவக்குமார் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமர் மோடியின் அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என தெரிவித்தார். மோடியின் அனுமதி பெற கர்நாடக பாஜக தலைவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாடு இதனால் வஞ்சிக்கப்படக்கூடாது. பேரு DK சிவகுமார் பேரா இருந்தாலும் சரி, அதை பண்றது மோடி என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் மேகதாது அணை என்பது கட்டப்பட முடியாது. இதை மிக தெளிவாக எங்களுடைய செயற்குழுவில் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் இது DK சிவகுமாரா, இது மாணிக்கம் தாக்கூர் ஆகிறது கிடையாது, அல்லது DK சிவகுமாரா திரு விஜய் அவர்களா கிடையாது. காங்கிரஸ் கட்சி எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். அதுல ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக எங்களுடைய முயற்சிகள் இருக்கும். சென்னை காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் விஜய தனசேகரன், கராத்தே செல்வம், மாமன்ற உறுப்பினர்கள் MS திரவியம், அமிர்தவர்ஷினி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் KS அழகிரி, KV தங்கபாலு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, விஷ்ணு பிரசாத், சசிகாந்த் செந்தில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் நிவேதிதா ஆல்வா, அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர் செல்லக்குமார், மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் அறிவழகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளர் ரூபி மனோகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 4 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் தலைமை செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் தனி செயலராக இருந்த உமாநாத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ சேவைகள் துறை இயக்குநராக கிருஷ்ணனுண்ணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநராக ஷில்பா பிரபாகர், தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக மேலாண்மை இயக்குநராக அம்ரித் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண், ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் புதிய இயக்குநராக மகேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். பழனி நில மோசடி புகாரில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை தற்காலிக பணி நீக்கம் செய்து பதிவுத்துறை IG உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கவிதா தலைமையிலான போலீசார் பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என திருமணத்தின் தக்கார் சார்பில் சார் பதிவாளருக்கு முன்னரே அறிவிப்பு கடிதம் முறைப்படி வழங்கப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. ஆனால் சுயலாப நோக்கில் ஜஸ்டின் இந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை தற்காலிக பணி நீக்கம் செய்து பதிவுத்துறை IG உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தினசரி காய்கறி சந்தையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது சந்தையில் உள்ள ஒவ்வொரு கடைக்கும் சென்று காய்கறி விற்பனை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பேருந்து நிலையத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்து நிலையத்தில் தூய்மை பணி, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை பராமரிப்பு நிலை குறித்து நேரில் சென்று பார்வையிட்டார். பொது கழிப்பறையை சுத்தமாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை எச்சரித்தார். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலின் புதிய தங்கத்தேர் ஓட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை கிண்டி மடுவின் கரை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து சின்னமலை அரசு உயர்நிலைப் பள்ளி வரை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக செல்லவிருக்கும் 2 புதிய அரசு பேருந்துகளை சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள வாரணவாசி பகுதியில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கௌதம் ராஜ் மற்றும் உத்தரமேரூர் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீபன் ராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட SC/ST பிரிவு தலைவர் ரங்கராஜ், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விவேகானந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காங்கிரஸ் தலைவர் SV அருள்ராஜ் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே பெண்ணை கொலை செய்துவிட்டு நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பழைய பேருந்து நிலையம் அருகே ராதாகிருஷ்ணன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருடைய மனைவி வனஜா வீட்டில் மாவு விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வனஜா வீட்டில் தனியாக இருந்தபோது மாவு வாங்க வந்தது போல் நடித்த மர்ம நபர்கள் வனஜாவை கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கஞ்சா, போதை மாத்திரை உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மலேசியாவில் இருந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது சுற்றுலா விசாவில் சென்னை திரும்பிய 28 இளைஞர் உடைமைகளில் 4 கிலோ 639 கிராம் உயர்தர கஞ்சா மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் திருச்சி மாவட்டம் பாலக்கரை பகுதியில் போதை தடுப்பு தெற்கு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பிரின்ஸ் மற்றும் அவரது சகோதரர் ஆல்பின் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1900 எண்ணிக்கையிலான போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி திட்டத்தை தனியார் மயமாக்க கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தாரை வார்க்காடு
வந்தாரே மழலைகளின் எதிர்காலத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பாக அங்கன்வாடி ஊழியர்களை அவதூறாக பேசிய கௌசல்யா மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் மூலமா நாங்கள் பேசுகிறோம். இந்த போராட்டம் எதுக்காக நாங்கள் இன்னைக்கு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூபர்லேயும் அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் கௌசல்யான்றவங்க எங்களை மிகவும் அவதூறான வார்த்தைகளை பேசி ஒரு இது வீடியோ போட்டிருக்காங்க. காதலியே கேட்கக்கூட முடியாத அந்த மாதிரி ஒரு அவதூறான வார்த்தைகள். குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மையான செயல்களுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு செய்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை பழையபடி அமல்படுத்த வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாதர் சங்கத்தைச் சேர்ந்த 100ற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூர் மற்றும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகம், நியாய விலை கட்டிடம், அரசு கலைக்கல்லூரி, கூடுதல் வகுப்பறை மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி கூடுதல் கட்டிடம் ஆகியவற்றை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திறந்து வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அவருக்கு காங்கிரஸ் மற்றும் தாவேக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள அணிகுருநாதன் கிராமத்தைச் சேர்ந்த சந்தான செல்வம் கடந்த மார்ச் மாதத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்ற போரில் தாக்குதலில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மனைவி கௌசல்யா தனது குழந்தைகளை பாதுகாப்புடன் வளர்க்க அரசு பணி வழங்க வேண்டுமென தனது குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. 30 மார்ச் மாதம் 26ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. அமெரிக்கா ஈரான் போர் நடந்ததில் அதுக்காண்டி என் பிள்ளைய 2 சின்ன சின்ன பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு 3 வயசு, ஒரு பிள்ளைக்கு 7 வயசு. என் வாழ்வாதாரத்துக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வேலை வேணும், ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுங்க. 2 சின்ன பிள்ளைகளா இருக்குங்க. மத்திய அரசு, மாநில அரசு, குவைத் அரசு எதுவுமே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் காப்பாற்றணும், வேலை மட்டும் வாங்கி கொடுத்தா. பெரம்பூர் மாவட்டம் குன்னம் வட்டம் வடக்காலூர் அருகே உள்ள அகரம் கிராமத்தைச் சேர்ந்த பூபதி குடிபோதையில் தனது தாயிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த தாய் தனது மகனையே அடித்துக் கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த பூபதியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தாய் செல்வியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மின்வாரிய அலுவலகம் முன்பு பணி நிரந்தரம் செய்ய கோரி 100ற்கும் மேற்பட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100ற்கும் மேற்பட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் அறிவித்தனர். ஆலயங்களில் நடத்தப்படும் வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் போன்றவற்றை ஆன்மீக செய்திகள் பகுதியில் தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி கிராமத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலில் மகாபாரத அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சின்ன வெண்மணி கிராமத்தில் உள்ள ஆனந்தவல்லி உடனுரை பீமேஸ்வரர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:05 மணிக்கு. வணக்கம்.